நம்ம தினந்தோறும் சமைக்கும் பொழுது ஏதாவது ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணிடுவாங்க. அதை நமக்கு சமாளிக்க தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்மளுடைய சமையலும் சூப்பரா தாங்க இருக்கும். அதுக்காக இன்னைக்கு நம்ம சமையல் டிப்ஸ் 5 பார்க்கலாம். சாம்பார்ல புளி அதிகமா போயிடுச்சுன்னா உடனடியே நம்ம என்ன செய்யணும்னா, சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயத்தை நல்ல பொடிப்பொடியா கட் பண்ணிட்டு நம்ம எண்ணெயில வதக்கி அந்த சாம்பார்ல சேர்த்து கொதிக்க வச்சிட்டோம்னா புளியோட அளவு குறைஞ்சு போயிருங்க. குருமா அல்லது கிரேவி இதுல எல்லாம் உப்பு அதிகமா போச்சுன்னா நம்ம உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி அந்த குழம்புல சேர்த்துக்கலாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம சப்பாத்தி மாவு கொஞ்சம் இருந்ததுன்னா அதை உருட்டி கூட அதுல போட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த சப்பாத்தி மாவை வெளியே எடுத்துட்டோம்னா அந்த உப்பு குறைஞ்சிரும். சாப்பாடு வேக வைக்கும் போது நம்ம போர் வாட்டர்ல நம்ம வேக வச்சோம்னா அதோட கலரே பாத்தீங்கன்னா எல்லோ கலரா இருக்கும். அதுக்கு சாதம் வேக வைக்கும் போது எலுமிச்சை பழத்தை கொஞ்சம் சிறிதளவு புளிஞ்சு விட்டுட்டீங்கன்னா அந்த சாதம் மஞ்சள் கலர் ஆகாம வெள்ளையாவே இருக்குங்க. உளுந்து வடைக்கு மாவு அரைக்கும் பொழுது கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா அது வடை மாதிரி போட முடியாது, அது போண்டா மாதிரி வரும். அந்த டைம்ல கொஞ்சமா அவுள் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடைகளா போடும் பொழுது கரெக்டான பதத்துல இருக்குங்க. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய சமையல்ல எந்த நேரமும் சூப்பரா தாங்க இருக்கும்.